மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நண்பர்களே, வாழ்விலே மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் இருக்க பல சமயங்களில் நம்மால் இயலாமல் போய்விடுகிறது. ஏன்? இதோ ராபர்ட் ஆண்டனி என்ற இந்த அறிஞர் அதற்கான காரணங்களை நமக்கு முன்னால் வைக்கிறார். அவர் கூறுகிறார், we have three main beliefs about life that prevent us from being happy and satisfied. என்ன அந்த மூன்று? What I do not have is better than what I have. Having more is better. And when I get what I want, I will be happy. அவர் என்ன சொல்ல வருகிறார்? நம் வாழ்விலே மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் இருக்க மூன்று மனநிலைகள் அல்லது நம்பிக்கைகள் நம்மை தடை செய்கின்றன. என்ன அந்த மூன்று மனநிலைகள் அல்லது நம்பிக்கைகள்? ஒன்று, என்னிடம் இருப்பதை விட என்னிடம் இல்லாதது சிறந்தது. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்வோம் அல்லவா? என்னிடத்திலே திறமைகள் இருக்கிறது, ஆனால் என்னிடத்திலே இது இல்லை அது இல்லை, அதுதான் மிக முக்கியமானது. இக்கரைக்கு அங்கே இருந்து பார்த்தால் அவன் சொல்லுவான், இல்லை உங்ககிட்ட தான் எல்லாம் இருக்கு, என்கிட்ட ஒன்றும் இல்லை. நண்பர்களே, இக்கரைக்கு அக்கறை பச்சை என்ற அந்த மனப்பான்மையை புரிந்த பழமொழியை புரிந்து கொண்டு என்னிடம் இருப்பது போதுமானது என்று நான் நினைக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களிலே நமக்கு இருக்கிற மனநிலை, என்னிடம் இருப்பதை விட என்னிடம் இல்லாததுதான் சிறந்தது. இரண்டாவதாக, எதுவானாலும் சரி என்னிடத்திலே நிறைய இருக்க வேண்டும், பணம் நிறைய இருக்க வேண்டும், பொருள் நிறைய இருக்க வேண்டும், எப்போதுமே கைவிரித்து நிற்கின்ற நிலை, அது நமக்கு நிறைவை தரவே தராது. ஏனென்றால் முழுமையாக வந்த பிற்பாடும் என்ன, இன்னும் கொஞ்சம் வேணும் என்ற ஒரு மனநிலை நிறைவு தராது. மூன்றாவது, நான் விரும்புவதெல்லாம் என்னிடம் இருக்கும்போது நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். நான் விரும்புறதெல்லாம் எனக்கு கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன். அது தவறானது. ஏன்னா, நான் விரும்புவதெல்லாம் என்னிடத்திலே வந்த பிற்பாடு என் மனம் சொல்லும், இன்னும் கொஞ்சம் வேண்டுமே என்று. எனவே இந்த மூன்று தவறான மனநிலைகளை நம்மிடமிருந்து எடுத்து விடுவோம். அதாவது, என்னிடம் இருப்பதை விட இல்லாதது சிறந்தது என்ற மனநிலை, எதுவானாலும் சரி எனக்கு நிறைய வேண்டும் என்ற மனநிலை, நாம் விரும்புவதெல்லாம் என்னிடம் இருக்கும்போதுதான் நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்ற மனநிலை. இந்த மூன்று மனநிலைகளையும் தூக்கி எறியுங்கள். அதுதான் வெற்றிக்கான ஒரே வழி. செய்வோமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.